ஹலோ, அன்பே சிவமயம். இந்த நேற்று தினம் மாதாந்த வெள்ளி பூஜை மாதாந்த வெள்ளி கடைசி வெள்ளியே. இந்த கடைசி வெள்ளியில் நாங்கள் மாதந்தோறும் இந்த அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டு சிறப்பு அலங்காரமும் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு யாக சாலைகளும் சிறப்பாக சீரும் சிறப்பும் நடந்துகிட்டு இருக்கும். இந்த உலகத்திலே இந்த அம்மாளுடைய வரலாறு என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே இந்த அம்மாள் ஒரு 1500-800 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த அம்மாள் இந்த அருவியில வந்து குழந்தையாக வந்து அந்த ஓரத்தில் ஒதுங்கி மக்கள் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அம்மாள் ஊசியில் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த அம்மா எப்படி ஊசியில தவம் இருந்துகிட்டு இருக்காரு எப்படி அப்படின்னா, கீழே வெங்கல கும்பம், அந்த வெங்கல கும்பத்துக்கு மேல தேங்காய், அந்த தேங்காய்க்கு மேல ஒரு இனும்புச்சங்கனி, பெண்கனி இனும்பச்சங்கனி, அந்த இனும்பச்சங்கனிக்கு மேல் சீலை தைக்கிற ஊசி, அந்த ஊசியில அம்மா தலையில் கும்பத்தை வைத்து ஒத்த காலில் ஒத்த பெருவருளில் அம்மா தவக்கோலம் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால இந்த மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமர்ந்தது. அந்த மலைக்கு பக்கத்தில் அம்மாளுடைய காது ஒளியில அம்மாளுடைய வானத்தீர்த்தம், அந்த அருவியின் பேரு உலக்கவெள்ளை, அந்த உலக்கவெள்ளையின் பேரு வானத்தீர்த்தம். வானத்தீர்த்தம் என்றால் இந்த பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோயில் அங்க இருக்கு, இந்த கோயில் இங்க இருக்கு, இந்த கோயில் அங்க இருக்குன்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தவமற்ற நாயகி மட்டும் மறைக்கப்பட்ட மலை, யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. அதனால அம்மாள் வந்து தவமற்ற நாயகி, மறைக்கப்பட்ட மலை. இது வந்து தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும், தெரியாதவர்களுக்கு தெரியாது. இந்த இடத்தோடைய மகிமை என்ன அப்படின்னா, நம்ம வந்து அம்மாளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதாவது இந்த முக்கோடி தேவர்களும் இந்த வனத்தில் வாழ்ந்து கொண்டு உயிரோட இருக்கின்றார்கள். நம்ம இந்த ஆலயத்தில் போய் பூஜை பண்ணும் போது அந்த அம்மா நம்மளுக்காக தவக்குளத்தை கலைத்து ஒரு கொஞ்ச நேரம் வழிவிடுகிறார். அந்த வழிவிட்டு நம்ம பூஜை வைக்கிறோம். நம்ம பூஜை வச்சுட்டு வந்த உடனே இந்த அம்மாவுடைய அதிசயம் என்ன அப்படின்னா, மறுபடி யாரு வந்து பூசை வைக்க தெரியும் அந்த அம்மாளுடைய கழுத்திலே உள்ள மாலை கருவையும் செய்யாது, வாடையும் செய்யாது. நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும். நம்ம பூசை வைக்காம இருக்கோம், நாளைக்கு யாரும் பூசை வைக்காம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அம்மாளுக்காக இந்த முக்கோடி தேவர்களும் உள்ளத்தால மனசால அந்த பூஜை நடந்து கொண்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, அம்மாளுடைய ஐயம் அப்படி. இந்த தளத்தில் மிதித்து போனாலே ஒரு சிலருக்கு பூர்ண சென்மத்தில் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள் இருக்கும், அவரவர்கள் செய்த பாவங்களும் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்து தடங்கள் பட்டு காரியங்கள் இருந்தால் இந்த இடத்தில் வந்து நல்ல எண்ணத்தோடும் நல்ல உள்ளத்தோடும் மனசார அம்மாளை வேண்டினால் உங்களிடம் அம்மாள் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கக்கூடிய இது கண்கண்ட தெய்வம். இந்த கோயிலுக்கு வாரதா இருந்தால் ஒரு பீடியோ சீரட்டோ, ஒரு தண்ணியோ சரக்கோ புயலையோ கெட்ட பழக்கமோ எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் இந்த அம்மாளை வந்து தரிசனம் பண்ணி இந்த அம்மாளை வேண்டினீங்கன்னா உங்கள் குடும்பம் சிறப்பாகவும் சீர்வாகவும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு வழியும் செல்வத்தோடு வாழ்வதற்கு வழியும் இந்த அம்மாளுடைய உத்தரவு எப்பயுமே நம்ம பக்கம் உண்டு. அன்பே சிவமயம்.